மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளுக்குரிய வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரலோகில் தேவன் உங்களுக்காக வைத்துள்ளதை விரும்புகிறேன் என்ற தலைப்பு. இப்படி ஆதார வசனத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது சொன்னீங்கன்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2 வசனத்துல வாசிக்கும் போது, உங்கள் மனதை பூமிக்குரிய காரியங்கள் மீது அல்ல, மேலான காரியங்கள் மீது வையுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலும் ஜெபத்திலும் நேராக செலவிடுவதின் மூலம்தான் மேலான காரியங்களை தேடுவது என்பது வெறும் நேர்மறை சிந்தனை மட்டுமல்ல, நம்முடைய ஆசையை பூமிக்கு காரியங்களிலிருந்து எடுத்துவிட்டு மேலே சிம்மாசனத்திலே வீற்றிருக்கும் இயேசுவின் மீது என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6 நிலைத்திருக்க செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நேசிக்கிற மற்றும் வெறுக்கிற காரியங்களை நாமும் நேசிக்கவும் வெறுக்கவும் முடியும். அன்பானவர்களே, நாம் நம்முடைய உள்ளத்தில் அனுமதிக்கின்ற எதையும் பரிசுத்தத்தை நோக்கி நம்ம தேடலை நேர்மறையாகவோ நம்ம எதிர்மறையாகவோ பாதிக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய இருதயத்தை காத்து கொண்டு நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23 உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அவைகளே தொடர்ச்சியாய் சிந்திப்பது மிகவும் அவசியம். நாம் எடுக்க வேண்டிய சரியான வழி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஆம் என்றும் உலகத்திற்கு இல்லை என்றும் சொல்வது. இதே மனநிலையும் மனப்பாங்கையும் எப்பொழுது நாம் கொண்டு இருப்போம். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, மெய்யான மகிழ்ச்சி உலகம் வழங்கும் புதிய வீடு, அதிக சம்பளம் அல்லது செழுமையான உணவு எதிலும் காணப்படலாம் என்ற எண்ணத்தை எதிர்க்க எனக்கு உதவி செய்யும். ஆனால் மெய்யான மகிழ்ச்சி பரலோக மனநிலையாய் கொண்டிருப்பதான் உள்ளது. தொடர்ந்து உம்மை சிந்திக்கும் உள்ளத்தை வளர்க்க எனக்கு உதவும். உன் வார்த்தை என்னை நிரப்பட்டும். பரலோக எண்ணங்கள் வல்லமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. Have a blessed day. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.